සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය මමම නුඹලා දරාගෙන මමම උසුලාගෙන ගලවන්නෙමි. යෙසායා 46 වන පරිච්ඡේදය 4 වන පදය. ඔබට ඔබගේ ජීවිතය බරක් වගේ දැනෙනවද? මේ පණිවිඩය අසන්න. දෙවියන් වහන්සේ ඔබව සාදලා උන්වහන්සේ ඔබව දරාගෙන ඔබ උසුලගෙන යන්න සූදානම්ෙන් සිටිනවා. නමුත් ඔබගේ ජීවිතේ බර ඔබ තනිවම දරාගෙන යන නිසායි මේ ආකාර වෙහෙසක් ඔබට දැනෙන්නේ. ඉතින් ඔබගේ ජීවිතේ කාරණාවල් ස්වාමින් වහන්සේට ඔබ සම්පූර්ණ බාර කරන විට උන්වහන්සේ සූදානම්ෙන් සිටින ඔබව දරා ගන්න, ඔබ උසුලගෙන යන්න. ඒකට උන්වහන්සේ කාලවල් තියලා නැහැ. උන්වහන්සේ මරණය තෙක්ම ඔබව දරාගෙන යන්න සූදානම්ෙන් සිටිනවා. බලන්න, කොපමණ සැහැල්ලු ජීවිතයක්ද ඒක. ඔබට වෙහෙස වෙන්න දෙයක් නැහැ. සියල්ල උන්වහන්සේ ඔබට පෙන්නනවා, සියල්ල උන්වහන්සේ ඔබ තුල ගෙන යනවා. ඉතින් සූදානම් වෙන්න, දෙවියන් වහන්සේට ඉඩ දෙන්න. ජේසු පිටයි. இன்றைய தேவ வசனமானது எசாயா 46 அதிகாரம் 4 வசனம். நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன். உங்கள் வாழ்க்கை பாரமாக தெரிகிறதா? இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். தேவன் உங்களை படைத்தவர் மட்டுமல்ல, உங்களை தாங்கி நடத்துகிறவரும் அவர்தான். ஆனால் நாம் பல நேரங்களில் நமது பாரங்களை நாமே சுமக்க முயல்கிறோம். அதுவே சோர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் காரணமாகிறது. நீங்கள் உங்கள் பாரங்களை முழுமையாக தேவனின் பாதத்தில் வைக்கும் போது அவர் அதை சுமக்க தயாராக இருக்கிறார். அவர் ஒரு காலத்திற்கு மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களை தாங்குவார். எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் தேவன் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் உங்களை வழி நடத்துவார், காப்பாற்றுவார். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு இடம் கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.